உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், அஜித் மரணம் இவ்வளோதான் நான் படித்தேன். பெருசுக்கார நண்பர்கள் அவங்க விவசு வரணுன்றதுக்காக மொட்டை எழுதி போட்டாங்க. எனக்கே மூச்சு நின்றுச்சு. அப்போ அஜித் ரசிகர்களுக்கு எப்படி இருந்திருக்கான்? சரிங்களா? இது வேறு விஷயம். உள்ள போய் பார்த்த பின்னாடி தான் என்ன நிலவரம்னு தெரிஞ்சிச்சு. திருடன் அந்த பையன் திருடினாரா திருடலையா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சரிங்களா? இது வேறு விஷயம். அஜித்தோடைய மரணம் போலீஸ் அடித்ததுனால தான் மரணம் அடைஞ்சாரா இல்லை வேறவங்க எதுவும் செஞ்சாங்களா என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சரிங்களா? போலீஸ் அடித்ததுனால மரணம் அடைஞ்சான்னு சொல்கிறீங்க. இதை விட பெரிய பெரிய அடிபட்டவங்களாம் பொழைச்சிருக்காங்க. ஏரோப்ளேனில் விழுந்தவங்க பொழைச்சிருக்காங்க, வண்டி ஏற்றி வண்டி முற்றிலாம் பொழைச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் மனிதர்கள் உயிரோடு இருக்காங்க. வண்டி முட்டுறாங்க, மண்டை உடஞ்சி போகுது, கத்தியை வச்சு குத்தி போடுறேன், அறுவையை வச்சு வெட்டி போடுறேன். இப்படி மனுஷனெல்லாம் உயிரோடு இருக்காங்க. சரிங்களா? லாக்அப் மரணம் இதில் பெரிய சந்தேகம் இருக்குது. 4 போலீஸ் அடிப்பாங்க, அவங்கள போக சொல்லுவாங்க, திருப்பி வேறவங்க விசாரிப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான விசாரணை உள்ளே இருக்குது, ஜெயிலுக்குள்ளே இருக்குது. இது பொதுமக்களுக்கு தெரியுமா? உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பொதுமக்களுக்கு வெளியே தெரியாது, வெளியே சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவரும் இல்லை. சரிங்களா? என்னோட கேள்வி, திருடனை எப்படி விசாரணை பண்ணுறது? இதே மேட்ரு. அவர் இறந்தது தவறு தான், பாவம்தான், அதெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது. சரிங்களா? அவங்க அடித்தாங்க, அதுவும் பஞ்சாயத்து கிடையாது. திருடனை எப்படி விசாரணை செய்கிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. அரசியல்வாதிகளே, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பக்கத்து வீட்டு பொம்மை எடுத்துக்கு இந்த வீட்டுக்கு ஒழிச்சு வச்சுக்கிறது. பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு சண்டை பயங்கரமாக வருது. ஏதோ ஒரு பொருள், சின்ன பிள்ளைங்க, அப்போ குழந்தைய போட்டு நம்ம அடிக்கிறோம், உதைக்கிறோம். இதெல்லாம் குழந்தை சாகலை, இறந்துருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். இது வேறு விஷயம். அடிக்கிறதுனால வேறு விஷயம். திருடனை எப்படி விசாரணை செய்கிறது?